ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா கிளாசிக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் தக்காளி சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். தக்காளி சாதம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பழுத்த தக்காளி வச்சு செய்யும்போது பார்த்திங்கன்னா அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப ருசியாக இருக்கும். தக்காளி சாதம் செய்யறதுக்கு அந்த தக்காளி பழம் எடுக்கிற அந்த பக்குவத்துலேயே பார்த்திங்கன்னா அந்த தக்காளி சாதத்தோட ருசி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் வந்து குக்கரில் தான் நம்ம இன்றைக்கி சமைக்க போகிறோம். இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு ரைஸ் பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு அரிசி எடுத்துக்கிறேன். அதுக்கு தகுந்த போல் மசாலா பொருளெல்லாம் நான் வந்து சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு இது நல்லா வறுபட்டு நல்லா மணமாக வாசனை வரணும். அது வரைக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம வெயிட் பண்ணி நல்லா வாசனை வரும்போது இதில் ஒரு 3 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி இதில் சேர்த்துடலாம். தேவை நல்லா சிம்மில் வச்சுட்டு இதில் ஒரு பிரிஞ்சி இலையை நான் இது கூட சேர்த்துக்கிறேன். நம்ம எண்ணெயில் பொரிக்கும் போது சேர்க்கலாம், இப்போ இந்த ஸ்டேஜில் சேர்த்துடலாம். இதில் அடுத்து சேர்க்கறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5-6 பச்சை மிளகாய் எடுத்து நீலவாக்க கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். நம்ம பொதுவாக தக்காளி சாதத்தில் மிளகாத்தூள் சேர்த்து செய்யறத விட பச்சை மிளகாய் சேர்த்து செய்யும்போது பார்த்திங்கன்னா அதனுடைய டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பச்சை மிளகாய் வெங்காயமெல்லாம் சேர்த்து நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு கண்ணாடி பக்கம் இருக்கும்போது நான் தக்காளி சேர்த்துக்கிறேன். நான் எடுத்துக்கிற 1/2 கிலோ ரைஸுக்கு பார்த்திங்கன்னா தக்காளி பழம் நான் இந்தளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது வந்து ஒரு 300 கிராம் அளவுக்கு தக்காளி இருக்கும். நல்லா பழுத்த தக்காளி. இதை போல் அந்த பழுத்த தக்காளியில் செய்கிற தக்காளி சாதம் தான் பார்த்திங்கன்னா ரொம்ப ருசியாகவும் இருக்கும், பார்க்கறதுக்கும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தக்காளி வந்து நம்ம நல்லா வதக்கி விடணும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் ஏதாவது வதங்கணும். தக்காளியும் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்குறேன். உப்பு சேர்த்து ஒரு தட்டு போட்டு மூடி கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே விட்டுடலாம். ஃப்ளேம் வந்து சிம்மிலே வச்சுட்டு நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் ஓப்பன் செய்கிறேன். தக்காளி ஓரளவுக்கு வதங்கி வந்திருக்குது. நான் மறுபடியும் மூடி போட்டு விட்டுடுறேன். நான் மறுபடியும் ஓப்பன் செஞ்சுருக்கிற பாருங்கள், தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா குழஞ்சி வதங்கி வந்திருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தடவை நம்ம கலந்து விட்டுடலாம். நல்லா தக்காளி குழஞ்சி இந்தளவுக்கு வதங்கி வந்ததும் இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். தக்காளி சாதமாகவும் இருக்கணும், நல்லா ஒரு பிரியாணி ஃப்ளேவரும் வரணுன்றதுக்காக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். சேர்த்து எல்லாமும் சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ மறுபடியும் கொஞ்சம் நேரத்துக்கு இதை மூடி போட்டு அப்படியே விட்டுடலாம். நான் ஒரு 2-3 நிமிஷத்துலேயே ஓப்பன் செய்கிறேன். ஓப்பன் செஞ்சு மறுபடியும் எல்லாத்தையும் கலந்து விடுறேன். இந்த ஸ்டேஜ் பாருங்கள், வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா குழவா வதங்கி வந்திருக்குது பாருங்கள். இப்போ நம்ம மசாலா பொருள் சேர்த்துடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். நான் எடுத்துக்கிற ஸ்பூன் வந்து சின்ன ஸ்பூன் அளவில் தான் எடுத்துருக்கிறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கூடவே அதே சின்ன ஸ்பூன் அளவில் காஷ்மீரி பொடியும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த ரைஸுக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஆல்ரெடி தக்காளி வதங்கும் போது உப்பு சேர்த்துருக்குறோம். இப்போ நம்ம சேர்க்க போகிற ரைஸுக்கு தகுந்த போல் நம்ம உப்பு சேர்த்து கலந்து விட்டுடணும். உப்போட அளவு பார்த்திங்கன்னா முதல்ல நம்ம சேர்த்த உப்புக்கு தகுந்த போல் இப்போ உப்பு சேர்க்கணும். கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக வந்து புதினா தழையை சேர்த்துக்கிறேன். சேர்த்து கொஞ்சம் நேரத்துக்கு தட்டு போட்டு மூடி விட்டுடலாம். அந்த புதினா தழை நல்லா வதங்கி நல்லா மணமாக வாசனை வரும். ஒரு தடவை எல்லாத்தையும் நம்ம கலந்து விட்டுடலாம். தக்காளி சாதத்துக்கான கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துடலாம். நல்ல ஒரு ஃப்ளேவர் வரணுன்றதுக்காக நான் தயிர் சேர்க்குறேன். பொதுவாக தக்காளி சாதத்துக்கு தயிர் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கணுன்றதுக்காக நான் தயிர் சேர்த்துருக்கிறேன். தயிர் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு மூடி போட்டு விட்டுடலாம். ஒரு 4-5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு இருக்கட்டும். இப்போ 4-5 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் ஓப்பன் செய்கிறேன். நல்லா தக்காளி மசாலா பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவராக ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே நம்ம வந்து தோசை சப்பாத்தியெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தடவை ஓப்பன் செஞ்சு எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு போல் கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க அரிசியை உள்ளே சேர்த்துலாம். நான் நார்மலாக வீட்டில் வடிக்கிற சாப்பாட்டு அரிசி தான் இந்த தக்காளி சாதம் வந்து நான் செய்கிறேன். அரிசியை நான் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன். இந்த அரிசியை உள்ளே சேர்த்துடலாம். இப்போவே பார்த்திங்கன்னா தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா சுருக்குன்னு சூடு இருக்கிற தண்ணி நான் வந்து சேர்க்குறேன். நான் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ அரிசி, நான் எடுத்துக்கிற பெரிய டம்ளர் அளவுக்கு 2 டம்ளர் 1/2 கிலோ அரிசி வரும். அதுக்கு தகுந்தப்போல் தண்ணி பார்த்திங்கன்னா அதே டம்ளரில் ஒரு 3 டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். தண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் சூடான தண்ணி தான் சேர்க்கணும். தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை கலந்து விட்டுலாம். இந்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளேமை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு மூடி போட்டு விட்டுடலாம். நான் வந்து என்னோடய அரிசி பார்த்திங்கன்னா நல்லா குழையாமல் நல்லா நின்று வேகும். அதுக்கு தகுந்த போல் நான் வந்து ஒரு 4 நிமிஷத்துலேயே ஓப்பன் செய்கிறேன். அரிசிக்கு தகுந்த போல் நம்ம வந்து
நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து அந்த மூடி போட்டு விடணும். என்னோடய அரிசி வந்து பார்த்திங்கன்னா குழஞ்சி வராது. அதனால் நான் ஒரு 4 நிமிஷத்தில் ஓப்பன் செஞ்சுட்டேன். தண்ணி வந்து ரைஸ் நல்லா உறிஞ்சி நல்லா வெந்து வந்திருக்குது. இப்போ கொஞ்சமாக புதினா தழையை மேலே சேர்த்துடலாம். மேலே சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இப்போ ஃப்ளேமை வந்து குறைச்சி வச்சிடணும். இப்போ குக்கர் மூடி போகிறதுக்கு முன்னாடி இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம். நெய் சேர்த்ததுக்கப்புறமா நான் ஒரு தடவை கலந்து விட்டுறேன். கடைசியாக கொஞ்சமாக புதினா தழை சேர்த்துட்டு இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம். மூடி போட்டு விசில் போட்டுட்டு அடுப்பு வந்து ரொம்ப சிம்மில் வச்சுடுங்க. சிம்மில் வச்சுட்டு ஒரு விசில் வந்தாலே ரைஸ் வெந்துடும். நீங்கள் செய்கிற அந்த ரைஸுக்கு தகுந்த போல் நம்ம வந்து விசில் வச்சுக்கலாம். என்னோடய ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு விசில்லே வந்து வந்துடும். ஒரு விசில் வந்துடும். நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக ப்ரெஷர் இறங்கணும். இப்போ ஓப்பன் செய்யலாம். நல்லா ஒரு கமகமன்னு நல்ல ஒரு பிரியாணி ஃப்ளேவரில் தக்காளி ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. குக்கர் ஓப்பன் செய்யும்போது வீடு ஃபுல்லாக நல்லா ஒரு மணமான ஒரு வாசனையாக இருந்தது. நீங்கள் நார்மலாக பாஸ்மதி ரைஸ்லையும் செய்யலாம், இதை போல் சாப்பாட்டு அரிசிலையும் செய்யலாம். சாப்பிட்றது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரைஸும் பார்த்திங்கன்னா நல்லா உதிரியாக வெந்து வந்திருக்கு பாருங்கள். ஒரு ரைஸ் கூட உடையாமல் நல்லா உதிரியாக வெந்து வந்திருக்குது. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியாகவும் மணமாகவும் இருந்தது. நீங்கள் எல்லாருமே தக்காளி ரைஸ் உங்கள் வீட்டில் செஞ்சுருப்பீங்க. நல்லா ஒரு பழுத்த தக்காளியாக எடுத்து அதுக்கு தகுந்த போல் வெங்காயம் சேர்த்து நல்லா ஒரு ருசியான ஒரு தக்காளி ரைஸை இதை போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள். என்னோடய ஸ்டைலில் நான் செஞ்சுருக்கிற இந்த தக்காளி ரைஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ஸ்லேயும் சொல்லுங்கள். இதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வறுவல் செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா வெறுமனே வந்து தயிர் பச்சடி, வெங்காய தயிர் பச்சடியும் செஞ்சிடலாம். தக்காளி ரைஸ் செய்யறது ரொம்ப ஈஸி அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் வந்து நல்லா ருசியான தக்காளி ரைஸ் செய்யறதுக்கு நல்லா ஒரு பழுத்த தக்காளியும் வெங்காயம் நல்லா அளவாக வறுத்து விட்டு செய்யும்போது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பிரியாணியை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் செஞ்ச இந்த தக்காளி ரைஸுக்கு நான் வெங்காய தயிர் பச்சடி சைட் டிஷ்ஷாக வச்சேன். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. அதோடு வந்து முட்டை வந்து நல்லா வேக வச்சுட்டு நல்லா மிளகாத்தூள் போட்டு அந்த முட்டை வறுவல் செய்வாங்க பாருங்கள். அதை போல் செஞ்சாலும் இந்த தக்காளி சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான். ஆனால் ரொம்ப டேஸ்ட்டை மறக்கவே முடியாத ஒரு சுவையில் தக்காளி சாதம் நான் என்னோடய செய்முறையில் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரோஜா கிளாசிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலில் மற்ற வீடியோஸையும் போய் பாருங்கள். நிறைய லைக் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.